يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا يا واصلي صل وسلم دائما ابدا அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே நிர்வாகத்திலே பொறுப்பிலே உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் என்னை குறித்தும் மற்ற சாமான்களை குறித்தும் பேசியதெல்லாம் அது பெருமைக்கு சொந்தக்காரன் ரப்பு. நான் ஒரு துவாவமாக மாத்திரம் அதை கருதுகிறேன். அதெல்லாம் ஒரு துவாவாக, ஒரு நல்ல அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்ட ஒரு துவாவாக கருதி அதற்குண்டான ஒரு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அவன் பொருந்திக் கொண்ட நல்ல அடியார்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்று குர்ஆன் ஷரீஃப் ஓதி அது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியம், சாதாரணமானது. குர்ஆன் தொடர்பான எல்லாமே அருளானது. குர்ஆனை பார்ப்பதற்கு தனி நன்மை. அது ஒரு பக்கம் நடந்தால் நீங்க என்ன பார்க்கணும்? குர்ஆனை பார்ப்பது தனி நன்மை. 3 விஷயம் பார்த்தாலே நன்மை. குர்ஆனை பார்க்கிறது, கஅபாவை பார்க்கிறது, பெற்றோர்களை பார்க்கிறது. பெற்றோர்களை கனிவோடு பார்ப்பதும், கஅபாவை பார்ப்பதும், குர்ஆனை பார்த்தாலே நன்மை. அது மாதிரி குர்ஆன் ஓதினால் 70க்கும் மேற்பட்ட பயன்பாடுகள் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதற்கு, அது மாதிரி குர்ஆனை கேட்பதற்கு. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதுவது நீங்கள் கேட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். குர்ஆன் சொல்லுது. பார்ப்பது, ஓதுவது, கேட்பது, ஒவ்வொன்றிலேயும் குர்ஆன் ஷரீஃபை பற்றி உண்டான பரிமாற்றங்கள். அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த ஆயாத்துகளை கொண்டு நம்முடைய உடல் ரீதியான, உள்ள ரீதியான ஆரோக்கியத்தை தேடிக்கொள்வது, குர்ஆன் ஷரீஃபை சிந்திப்பது, குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் செய்வது. அஃபலா யததப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறானே. இப்படி குர்ஆன் தொடர்பான எல்லாம் பாக்கியமான அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமதானை நமக்கு தந்து குர்ஆன் ஓதுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய ஹாஃபிஸ் ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப அழகான முறையில் ஹஜ்ரத் அவங்க ஓதுனாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் அதனுடைய காரியங்கள் அமைந்திருந்தது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தை, எல்லா பாக்கியத்தையும் வழங்கி அருள்வானாக. அது மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில் கேட்பதற்குண்டான ஒரு நசீபையும் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, ஒரு அமல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணுமானா 3 அம்சங்கள் இருக்கணும். ஒரு அமல், அது எந்த அமலா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். அது கவனிங்க, என்ன பாருங்க, 3 அம்சங்கள் இருக்கணும். முதலாவது இஹ்லாஸ் இருக்கணும். எந்த அமலும் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸ் இல்லைன்னு அல்லாஹ் தள்ளிடுவான். அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தள்ளிடுவான். முதலாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு அமல் கபூல் ஆகுவதற்கு காலிசன் லிவஜ்ஹில் கரீம், அல்லாஹ்வுக்காக என்று இருக்க வேண்டும். இருந்தாதான் அல்லாஹ் கபூல் செய்யும். இரண்டாவது, அந்த அமல் இத்திபாஆக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தார்களோ, மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லி தந்ததோ அப்படி செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு தியானம் செய்யக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் செய்யக்கூடாது. செய்யக்கூடிய அந்த அமல் என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்த, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லி தரப்பட்ட அந்த நடைமுறையிலே அது அமைந்திருந்தால் தான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கபூல். மூணாவது இத்திபான்னு சொல்றான். அதுல கவனம், ஈடுபாடு. என்ன செய்யறோம்னே தெரியல, எதையாவது ஒன்று என்ன செய்யறோம், துஆ ஓதுறோம், முடியும் போது அமைங்க அப்படி அதை கவனிக்கணும். அது ஈடுபாடு காட்டணும். அல்லாஹ் தஆலா நான் எக்பர் துஆன் அன் கல்பின் லாஹின், பொடுவோக்கான கல்வில இருந்து வரக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் ஏத்துக்கிறது இல்லை. இப்போ வைருல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் நின்று கொண்டு அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுக்கு நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் 3. முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது இத்திபா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லி தந்த நடைமுறையில் அந்த காரியத்தை செய்வது, மூன்றாவது இத்திபா, அதுல ஒரு கவனம், அதுல ஒரு ஈடுபாடு. அந்த
அந்த ஈடுபாட்டோடு செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் வளர்த்தது விலை உள்ளதாய் கண்ணியமானதாய் ஆகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். அதற்குண்டான உயர்ந்த அம்சங்களை எல்லா காலங்களிலும் பேணக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வருவான். இன்று ஓதப்பட்ட சூரத்திலே சூரத்துல் இக்லாஸ் நமக்கு தெரியும். சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத். அதாவது குர்ஆன் ஷரீஃபில எந்த சூராவுக்கு பேர் இருந்தாலும் அந்த பேர் எப்படியாவது அந்த சூராவுல ஒரு வகையில வந்துரும். அந்த பேர் சூராவுல பக்ரான் வருதுன்னா பக்ரா சூராவுல பக்ரா பத்தி வரும். குல்யாயுல் காஃபிரூன் வருதுன்னா காஃபிரூன் சூராவுல குல்யாயுல் காஃபிரூன் வரும். அந்த பேர் எப்படியாவது இருக்கும். அப்படி பேர் இல்லாத ரெண்டே ரெண்டு சூரா, ஒன்னு சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்னு இக்லாஸ். ஃபாத்திஹாக்கு பேரு, ஆனா ஃபாத்திஹா அதுல இல்ல. அது மாதிரி இக்லாஸ் குல் ஹுவல்லாஹுக்கு பேரு, அதுல இக்லாஸ்ங்கிற வார்த்தை இல்ல. அப்ப அதனால இந்த ரெண்டு ரொம்ப வித்தியாசமானது. இந்த ரெண்டு சூறாக்கள் இருக்கிறதே வித்தியாசமான சூறாக்கள். இதனுடைய மாண்புகள் சாதாரணமானது. அருமையான பெருமக்களே, உலகம் எல்லாம் இணை வைப்பில் சிறுக்கிலே ஈடுபட்டிருந்த பொழுது ஒவ்வொரு விதமான சிறுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அசாராக்கள் சொன்னார்கள், இல்லந்தான் சாலி சலாதா, ஆண்டவன் மூணு கடவுள், அவங்க ஒரு கடவுள், அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி யகூதிகள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அவர் நபி அல்ல, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்காத மக்காவாசிகளுக்கு. அதனால பொம்பளை பிள்ளை பிறந்தா அப்படி குடிதோண்டி பதிச்சிருவாங்க இல்லையா, அதனால பொம்பளை ஒரு கூட அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டான். ஆமா, அலாயிகத்து பனாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க போல அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அது மாதிரி உலகத்துல ஒவ்வொரு ஆட்களும் நெருப்பை வணங்கினார்கள், சிலைகளை வணங்கினார்கள், விதவிதமான பொருட்களை வணங்கினார்கள், அவனுக்கு தொந்தரவு தருவதை வணங்கினா. இப்படி எல்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வஹதானியத்தை, இறைவன் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்பதை இந்த உலகத்திலே ரப்பை அறிமுகப்படுத்திய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். அதாவது அது நம்முடைய ஒரு அல்லாஹ்வுடைய வரைவிலக்கணம்னு சொல்றதா இருந்தா இக்லாஸ் சொல்லலாம். சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹ்னா யார், ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் என்றால் யார், அது குர்ஆன் ஷரீஃபிலே ரப்பினுடைய வரைவிலக்கணமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இதற்கு 20க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது என்று இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தஃசீருல் கபீரிலே சொல்லி காட்டுவார். இந்த சூராவுக்கு சூரத்துல் தௌஹீதின் பேரு, சூரத்துல் நஜாத்தின் பேரு, சூரத்துல் விலாயான் பேரு, சூரத்துல் அமான் பேரு, சூரத்துல் நிஸ்பத், அல்லாஹ்வின் அடியார்களை இணைக்கக்கூடிய நிஸ்பத் என்று 20 பெயர்களும் அதற்கான காரணங்களையும் இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் சொல்லி காமிப்பார். அதிகமான தொழுகைகள்ல, சுன்னத்தான தொழுகைகள்ல நமக்கு ஓதும்படி சொல்லப்பட்ட சூறாக்கள்ல குல் ஹுவல்லாஹு அஹத். இங்கே இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போற ஆஜி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க தவா முடிச்சிட்டீங்களா 2 ரக்காத் தொழுங்க, முதல் ரக்காத்துல குல்யாயுல் காஃபிரூன் ஓதுங்க, 2வது ரக்காத்துல நம்ம ஹயாத் பூரா அத ஓதிக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்க மட்டும் இல்ல, நம்ம எந்த சுன்னத் தொழுதாலும் இந்த 2 சூரா தான் வச்சிருக்கோம். குல்யாயுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ் உண்மையிலே மகத்துவமிக்க சூரா. குல்யாயுல் காஃபிரூன் அதுவும் வஹதானியத்து தான். ஆனா அது என்ன செய்யுதுன்னா வலிமையா சொல்லுது. குல் ஹுவல்லாஹ் அது கொஞ்சம் மென்மையா சொல்லுது. ரெண்டுமே வஹதானியத்து சூரா தான். ஸல்லல்லாஹு அவங்க அதிகமாக ஓதி இருக்கிறாங்க. சுன்னத்தான தொழுகைகள்ல ஓத சொன்னாங்க என்று நாம் பார்க்கிறோம். அங்க மாத்திரமல்ல, சூரனுடைய சுன்னத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் 2 ரக்காத்துல ஓதணும் சுன்னத்தான தொழுகைகள்ல. அது மாதிரி வித்ர்ல குல் ஹுவல்லாஹு ஓதப்படி சொல்லப்பட்டிருக்குது. மக்காமுக்கு பின்னால, மக்காம் நம்ம தவா முடிச்சதுக்கு பின்னால மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால தொடக்கூடிய அந்த நேரத்துல அங்கே 2 ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் இப்படி ஏராளமான முறையில் ஓதப்படி சொல்லப்பட்ட ஒரு சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். சாதாரணமானது அதனுடைய மகத்துவத்தை சொன்னால் இந்த நேரம் சொல்லலாம். சுருக்கமா சில வார்த்தைகள். குல் ஹுவல்லாஹ் சூராவை அதிகமா ஓத 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 ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்குது. சாதாரணமானது ஹதீஸிலே வருகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஞாபகம் இந்த சூரானால திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சையதுனா அபூதர் கிஃபாரி கடந்து போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அது அபூதர் கிஃபாரி, இது அபூதர் கிஃபாரி போறான்னு சொன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிமுகப்படுத்தினா அது நியாயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியை ரசூலுல்லாஹ்ட்ட அறிமுகப்படுத்தினா அது அபூதர் கிஃபாரி. அவர் தாரிஃப் பண்ணவர் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி உங்களுக்கு நல்ல தெரியுமா? எனக்கு தெரிகிறது மட்டும் இல்ல, மனிதர்களிடத்திலே உங்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட உங்களிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்கள் உலகத்தில் மலக்குமார்களின் உலகத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ். அங்க ரொம்ப அவர் ஃபேமஸ் தான். எல்லாருக்கும் தெரியும், மலக்குமார்களுக்கு பூரா அபூதர் கிஃபாரின்னா யாருன்னு தெரியும்.
மிகப்பெரிய இந்த உம்மத்தினுடைய ஒரு துறவியை போல் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல் அதில் செய்தனா அபூதல் கிஃபார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி குறித்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள் அவங்களை பற்றி ஹதீஸ் நிறைய வருது. அவங்க வரலாறு தனியானது. சுபையானவர்களே, அவங்க ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அப்படியா உங்களுக்கு ரொம்ப தெரியும், மலக்குமாருடைய உலகத்துல ரொம்ப தெரியும்னா பிமாதானால ஹாதில் ஃபதீலா, இந்த அந்தஸ்து அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, எதனால மலக்குமாருடைய உலகத்துல ரொம்ப ஃபேமஸ்னா ரெண்டு விஷயம் சொன்னாங்க. நீ சிகரி பி நஃப்ஸி, தன்னை ரொம்ப பெருசா நினைக்க மாட்டாங்க. எல்லாரோட ஒரு ஆளோட தன்னை பற்றி அவர்கள் சாதாரணமாக கருதுவார்கள். இரண்டாவது, ஒரு கசரத்து கிராத்தி குல் ஹுவல்லாஹு அஹத், நடந்தாலும் இருந்தாலும் போனாலும் குல் ஹுவல்லாஹு வரியில இருப்பாங்க. குல் ஹுவல்லாஹு சூராவை அதிகம் 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 ஓதுவது என்பது மலக்குமார்களுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் அவர்கள் உலகத்தில் நமக்கு உண்டான ஒரு உயர்வான நிலையை ஏற்படுத்தி தருகிறது என்பதை ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தபூக் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருந்த நேரத்துல பெரும் வித்தியாசமான முறையில சூரியன் உதயமானது, பெரும் பிரகாசத்தை தந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வித்தியாசமா இருக்குது, என்ன விஷயம், என்ன வித்தியாசமா இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹஜ்ரத் முஆவியா அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா இருந்தாங்க. அவங்க அல்ல, இது முஆவியா ஒரு சஹாபி. அவங்க மதீனா முனவராவில் இறந்து விட்டார்கள். அவருடைய ஜனாசாவில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். என்ன விஷயம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க ஒரு ஆள். நாயகமே, அல்லாஹ் உண்டத்துல கேட்க சொன்னா, நீங்க விரும்பினா துன்யா திறந்து கொடுக்கப்படும், உங்க முன்னால ஜனாசா இருக்கும், நீங்க தொழு வைக்கிறான்னு சொன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி சரின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி தபூக்ல இருக்கிறாங்க. ஆனால் மதீனா முனவராவில் இறந்த அதில் செய்தனா முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தொழு வைக்கிறார்கள். சஹாபாக்கள் இங்கே அணிவகுத்தார்கள், மலக்குமார்களும் சேர்ந்து நின்றாங்க சப்பல். அவங்க இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அதிகமாக குல் ஹுவல்லாஹை நேசித்தார்கள், ஓதினார். சாதாரணமான குல் ஹுவல்லாஹ் ஓத 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 அதனுடைய பலன்கள் என்பது அவ்வளவு அந்தஸ்து மிக்கது. திருமக்களே, ரப்பினுடைய முஹப்பத்தை தேடித்தரும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நமக்கு தேடி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சூரா குல் ஹுவல்லாஹ். அதாவது ஒரு ஜனாசா வந்துச்சுன்னா, இப்போ யாராவது கடன் இருந்தா இங்க பொறுத்துக்கங்க, போங்க எங்கிட்ட கடுங்க சொல்லி ஒரு பார்மாட்டியா சொல்றது வேண்டி இருக்கு. சல்லாதனமே கேட்பாங்க, அல்லாலே தெய்யணும், இவர் கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லப்பட்டா சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுதுக்கங்கன்னு சுத ஒதுக்கிடுவாங்க. சுத சொல்ல மாட்டாங்க. ஆனா அலை தொழுது ஆகணும், தொழுதாம அடக்க முடியாது. அதனால சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுதுக்கங்கன்னு சுத ஒதுக்கிடுவாங்க. அதனால கடன் இல்லாம இங்க வந்து சேர்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு ஒரு ஜனாசால கேட்டாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, நாயகமே ஒரு கடன் இருக்குது, ஒரு 4 திரஹம் ஒரு கடன் இருக்குது, நீங்க உங்க தோழருக்கு நீங்க தொழுவீங்கன்னு ரசூல் ஒதுக்குறாங்க. ஒதுங்க நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான், அவருக்கு தொழுக வைக்கும்படி அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு என்ன விஷயம், கடன் இருக்குதே, அவருடைய கடனை மனித உருவில் என்னை கொடுக்கும்படியும் அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான். நாமே கொடுத்துட்டு வந்துட்டேன், அவருடைய கடனும் தீர்க்கப்பட்டு விட்டது, எனவே நீங்க தொழுக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல, அல்லாஹ் சலாம் சொல்லிட்டு இதையும் சொல்ல சொன்னா அவன் சலாம் தொழு வச்சான். என்ன காரணம் கேட்டான், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 தடவையாவது குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். ஓதுவாங்க. இன்னும் ரொம்ப பரக்கிட்டு ஏதாவது வக்து வரும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு 100 தடவையாவது ஓதிட்டு. அதனுடைய பலாபலங்கள் சாதாரணமானது. ரப்பினுடைய நேசத்தை தரும், அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை சொல்லக்கூடிய சூரா. அதனுடைய மகத்துவம் என்பது ஏராளம் ஏராளம். கொஞ்சம் நஞ்சவர் ஒரு ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தார். யார் சொல்லுங்க, கஷ்டமா இருக்கு, இந்த வறுமையெல்லாம் போகணும், சம்பாதிக்கிற சம்பாத்தி இதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, சில நேரங்களில் கொஞ்சம் பொருளாதாரம் கூடுதலாக தேவைப்படுது நாயுமே, அதனால நான் என்ன செய்ய, அதுக்குண்டான வழி என்னன்னு கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நுழைங்க. வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாராவது இருந்தா என்ன செய்யுங்க, ஃபஸல்லிம் அலை, சலாம் சொல்லிட்டு போங்க. வீட்டுல யாரும் இல்லாவிட்டாலும் கூட ஃபஸல்லிம் அலா நஃப்ஸிக், சலாம் சொல்லிக்கங்க. அந்த சலாம் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. இன்னொரு ஹதீஸ்ல அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் சொல்லுங்கன்னு வருது. சலாம் சொல்லிட்டு ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க. ஒரு தடவை நீங்க குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுங்கள். சஹாபிகள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்து அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள்.
பொருளாதாரத்தில் செழுமையான நிலையிலே மற்றவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்யக்கூடிய அளவிற்கு குறைந்த காலகட்டத்திலே அல்லாஹ் அவர்களை மாற்றினார். நம்பிக்கையில் ஈடுபாடு வேண்டும். அதனால குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்குதே, கடன்கள் அது அப்படிப்பட்ட கட்டத்திலேயும் அந்த கடன்கள் நீங்குவதற்குண்டான ஒரு வழியை அது அல்லாஹ்வே ஏற்படுத்தி வைத்து நாயகத்தை தொழுக வைத்த ஒரு விஷயம்னா குல் ஹுவல்லாஹு அஹத் எவ்வளவு முக்கியமானது. நம்முடைய வறுமை போவதற்குண்டான ஒரு நிலையிலே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சலாம் சொல்லிட்டு போங்க. அது மாதிரி யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லிட்டு ஒரு தடவை பிஸ்மி சொல்லி குல் ஹுவல்லாஹு ஓதுங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபிகளுக்கு சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை சஹாபி கேட்ட சஹாபி இருக்குது, அவங்க அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய சஹாபி இருக்குது. அவங்க சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்டாங்க. அவங்க யார் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யறாங்களோ நேமா சுஹைல் நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு சபையில இருந்தேன், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி இப்படி கேட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதனால அப்படி கேட்ட காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு செழுமை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அவங்க பேரு சுஹைல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க நான் செழுமையை கண்டேன் அப்படிங்கறத சொல்லி காமிக்கிறாங்க. அது மாதிரி மன் கரஹ சூரத்துல் இக்லாஸ் ரசூல் சொல்கிறார், யார் சூரத்துல் இக்லாஸை 3 தடவை ஒரு தடவை ஓதுகிறார்களோ ஃபகன்னமா கரஹ சூரத்துல் குர்ஆன், குர்ஆன்ல 3 ஒரு தடவை ஒரு பகுதியை ஓதிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் குல் ஹுவல்லாஹு அஹத் நம்ம என்ன செய்யறோம், 3 தடவை ஓதுறோம். ஒரு குர்ஆனுடைய அந்த சூருடைய வாக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதுனா குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி நீங்க ஓதிட்டீங்க, படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு குர்ஆன் கதம் செய்து படுங்கன்னாங்க. ஐஷா நாய் இது சொன்னா மாதிரி சரி சரின்னு சொல்லுவான். அப்புறம் தான் எப்படி கேட்பான், அது சொன்ன உடனே அது எப்படி ஓத முடியும்னு கேட்கல. சன்னாசன் ஐஷா நாயிட்டு சொல்றாங்கம்மா, படுக்கிறதுக்கு முன்னாலே ஒரு குர்ஆன் கதம் செய்து தான் படுக்கணும். ஒரு குர்ஆன் 10 நாள்லயே ஓத முடியல, ஒரு நைட்ல படுக்கிறதுக்கு முன்னால எப்படி கதம் செய்து படுக்க. அது அதனால முடிச்ச உடனே கேட்டாங்க, சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை ஓதிட்டு படுத்தா ஒரு குர்ஆன் கதம் செய்த மாதிரி அந்த நேரத்துக்கு. அதனால எப்பவுமே 3 தடவை ஓதி முடிச்சிட்டு குர்ஆனை ஓதாம இருக்க கூடாது, குர்ஆன் ஷரீஃபை ஓதணும். இப்படி ஒரு அவசரமான நேரம் ஒரு குர்ஆன் கதம் செய்து படுங்க ரசூல் சொல்றாங்கன்னா அதனுடைய அந்தஸ்தை தேடி தரக்கூடியதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை என்பதை நாம் பார்க்கிறோம். குபா மஸ்ஜிதில் ஒரு இமாம் இருந்தார், பேர் குல்சூம் அவருடைய பேர். ஸல்லல்லாஹு காலத்தில் அவர் என்ன செய்வார்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அதை ஓதிட்டு வேற சூரா ஓதுவார். புதுசா இருக்கு எல்லாரும், இது எல்லாரும் ஒரு சூறா தான் ஓதுவாங்க, புதுசா குல் ஹுவல்லாஹு அஹத் வேற ஓதுறாரு. ஒண்ணு ஓதிட்டு ஓதுவாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க வேற சூறா ஓதிட்டாலும் ஓதி முடிச்சிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டு தான் ருக்கு செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி புகார் வந்துருச்சு, நாயகமே எல்லாரும் ஒரு சூறா இவர் புதுசா என்ன செய்யறாரு, ஏங்க அப்படி ஓதுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை நாயகம், எனக்கு குல் ஹுவல்லாஹு மேல ஒரு தனி பிரியம் நாயகம், குல் ஹுவல்லாஹு மேல ஒரு தனி பிரியம் நாயகமே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன காரணம் கேட்டாங்க, இன்னி வஹிபுஹா, அதை நான் பிரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹுப்புக இய்யாஹா ததுகுலுல் ஜன்னah, அதை நீ நேசிப்பது உன்னை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும். அதனுடைய நேசம் உனக்கு சொர்க்கத்தை தரும்னு சொன்னார். அதனால குல் ஹுவல்லாஹு பற்றி அவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான பெருமக்களே, அதுல 2 வார்த்தை இருக்குது, அஹத். வாஹித்னால ஒண்ணுதான், அஹத்னால ஒண்ணுதான், ஆனா 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. அஹத்ங்கிறது இருக்குது இல்லையா, சாதாரணமானது, அவன் தனித்தவர். அது மாதிரி சமத், இந்த 2 வார்த்தையும் மிக அந்தஸ்து மிக்க ஒரு வார்த்தை. இதை பற்றி தனியா நமக்கு விளக்கமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதனால குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய மகத்துவமிக்க ஒரு உன்னதமான ஒரு நிலை இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவினுடைய விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமா ஓதணும், ஓத 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 இஹ்லாஸ் வரும். இன்னைக்கு ரொம்ப உம்மத்துல கம்மியானது இஹ்லாஸ் தான். முகஸ்துதே கூடி போயிடுச்சு. உலகத்தினுடைய நிலைகள்ல முகஸ்துதியும் உலகாதாய நோக்கங்களும் கூடிவிட்ட இந்த காலகட்டத்தில், இந்த ஃபித்னாவான காலகட்டத்தில் நம்மள்ட்ட கொஞ்சமாவது இஹ்லாஸ் கூடுதலும் அதிகரிக்கணும்னு சொன்னா சூரத்துல் இஹ்லாஸ் அதிகமா ஓதும். இன்ஷா அல்லாஹ் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு 100 தடவையாவது நியமமாக ஓதி பழக்கத்தை நம்ம இடத்துல வச்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்ன வாக்களித்தார்களோ, மலக்குமாருடைய நேசம் நெருக்கம் கிடைக்கும் என்பதோட, மலக்குமாருடைய தொடர்பு நமக்கு அதிகரிக்கும் என்பதை போல, நம்முடைய கடன்களுடைய சிரமங்கள் நீங்கும் என்பதை போல, வறுமை மாறும் என்பதை போல, எல்லா வகையான செழுமைக்கும் அது காரணம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தேடி தரக்கூடியது என்பதை கவனத்தில் வைத்து அதிகம் ஓதக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. குர்ஆனுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி நியமமாக நல்ல காரியங்களை பேணுதலாக செய்யக்கூடிய உயர்ந்த பக்குவத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.